எசக்கிய அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்த பாக்கியம் கிட்ட வந்துட்டு சொல்லிடுறாரு சண்முகம், உன் புருஷனும் வந்து கூப்பிட்டா தான் நான் என் தங்கச்சி அனுப்புவேன், இல்லைனா கண்டிப்பாக அனுப்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதை போயிட்டு சவுந்தரபாண்டி கிட்ட சொல்ல, சவுந்தரபாண்டி நான் இதுக்கு வரணும், அந்த வெறும் பையன் வீட்டுக்கெல்லாம் என்னாலலாம் வந்து கூப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறதுக்காக பரணி போயிருக்காங்க. அப்போ வெறும் பையன் சண்முகத்தை பற்றி பேச, கரெக்டாக அந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்காரு. சிவபாலனுக்கு ஃபோனை அப்படியே வைக்க சொல்ல, ஃபோனில் வந்துட்டு நம்ம பரணி வந்துட்டு சண்முகத்துக்கு சப்போர்ட்டாக பேசுறது வந்துட்டு கேட்குறாரு. யாரை பார்த்து வெறும்பைன்னு சொல்கிறீங்க, உங்களை விட 1000 மடங்கு அவன் பெரிய மனுஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அதனால் பரணிக்காக ராத்திரி வரும்போது கண்ணாடி வளையல் 2 செட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. சந்தோஷமாக, பரவாயில்லையே என் புருஷன் எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானே, உன் தங்கச்சிங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லையே, அவளுங்களுக்கு வாங்கிட்டு வரலன்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் இதை போட்டுட்டு போயிட்டேன்னா அவளுங்க வருத்தப்படுவாளுங்களே, போ அவளுங்களுக்கும் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கண்ணாடி வளையல்காரையே வந்துட்டு வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு நம்ம சண்முகம். எல்லாரும் சந்தோஷமாக தங்கச்சிங்கெல்லாம் வாங்கி மாட்டிக்கிறாங்க. பரணிக்கு மட்டும் வாங்கலைன்னா எப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்க, முதல்ல வந்துட்டு அவங்க சம்சாரத்துக்கு தானே தம்பி வாங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னவொன்னே மாட்டிக்கிறாரு சண்முகம். எல்லாரும் அப்படியே சிரிக்கிறாங்க வெக்கப்பட்டு. இங்கே பரணியும் சண்முகமும் நிற்கிறாங்க. அதோட ப்ரோமோ முடியுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.